எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் மிக பிரபலமான இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு, இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் நிறுவனம் இணைந்து நடத்திய த மூட் ஆஃப் நேஷன் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பானது தமிழக அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதா என்று கேட்டால் இல்லை. இதற்கு முன்பாக 24 தேர்தலிலே நம்ம என்ன மாதிரியான தேர்தல் வெற்றியை பார்த்தோமோ அதை தான் அப்படியே சொல்லியிருக்கிறது. இன்று மக்களவை தேர்தல் நடந்தாலும் கூட அதில் 39 இடங்களில் 36 திமுக கூட்டணியே வெற்றி பெறும். 3 இடங்கள் அதிமுக பாஜக சேர்ந்து இருக்கிறதால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தமிழகத்தில் மாற்று சக்தி இல்லை, நாங்கள் தான் முதன்மை சக்தி என்று தாவேக அவர்கள் தம்பட்டம் அடித்தார்கள் இல்லையா, அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று இந்தியா டுடே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. என்ன சொல்கிறது இந்த கருத்து கணிப்பு? இதை பற்றிய ஒரு முழுமையான காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. 2026 தேர்தலுக்காக வெறும் 7 மாதங்களே உள்ள இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உதவி கட்சிகள் தொடர்ந்து பெரிய கட்சிகள் வரை அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வியூகங்களை மிக சிறப்பாக முடக்கிவிட்டு இருக்கின்றனர். அது மிக விமர்சையான ஒரு தேர்தல் திருவிழாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என ஒரு எழுச்சி பயணம் மக்களை எல்லாம் போய் சந்திக்கிறாரு. இன்னொரு புறம் தாவேக தலைவர் 2வது மாநில மாநாடையே நடத்தி முடிச்சிட்டாரு. பெரிய அளவில் அவர் வெளியே வரலாம் கூட மாநாட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில கருத்து கணிப்புகள் அனைத்தும் 2 எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் மிக வலிமையா இருக்காங்க. அப்ப திமுகவுக்கு வாக்கு சதவீதம் பெரிய அளவுல குறையும் அப்படின்னு பலராலும் பார்க்கப்பட்டாலுமே கூட இந்த கருத்து கணிப்பு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றும் திமுகவிற்கு சாதகமான களமாகத்தான் இருக்கிறதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் மிக முக்கியமான காரணம் தாவேகாவின் வளர்ச்சி. தாவேகாவின் வளர்ச்சியானது திமுகவின் வீழ்ச்சியாக இருக்குமா என்று கேட்டால் இல்லை. தாவேகாவின் வளர்ச்சியானது அதிமுகவின் வீழ்ச்சியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுப்பப்படுகிறது. பாஜக பேசக்கூடிய அதே கச்சத்தீவு விவகாரம், திமுகவுக்கு எதிராக சொல்லக்கூடிய அதே ஊழல் குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்தையும் தாவேகாவும் தொடர்ந்து முன்வைக்கிறது. அப்படி பாஜக சொல்லக்கூடிய அனைத்தும் திமுகவை பார்த்து பேசும் பொழுது அதிமுகவின் வாக்குகள் அனைத்தும் சிந்தாமல் சிதறாமல் தாவேக பக்கம் போவதற்கான அனைத்து வாய்ப்புகள் உள்ளதாக 2வது மாநில மாநாடுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. வெறும் சொல்லப்பட்டது. ஆனால் மாநில மாநாட்டுல எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம், திராவிட கட்சியின் வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அண்ணாவின் புகைப்படம், ஏன் கலைஞருடைய புகைப்படத்தை வச்சிருந்தா ஒருவேளை திமுக ஓட்டு வந்துடும். ஆனா திமுகவை தானே இவங்க நேருக்கு நேரா எதிர்க்கிறாங்க. அதனால ஒருபோதும் அதை பண்ணிட முடியாது. அதனால எப்படியும் திமுகவிற்கு ஒரு சாதகமா இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாவின் முகத்தை வச்சுக்கிறாரு விஜய். இன்னொரு புறம் எம்ஜிஆருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறாரு. இது அனைத்தும் அதிமுகவுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பரவலாக மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு போய் சேருவதற்கான அனைத்து வழிவகைகளையும் அதிமுக செய்யாமலே விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி மாற்று சக்தி இல்லை, நான் தான் முதன்மை சக்தி, மாற்று சக்தி இல்லை, நான் தான் முதன்மை சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேகாவானது திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் மிக சிறப்பாக செய்வதை தான் நம்மால் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, 2024 தேர்தல் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை நம்ம கண்கூடா பார்த்தோம். திமுக 25 இடங்கள் வெல்வார்கள் என்று சொன்னார்கள். 15 இடங்கள் மாற்று சக்திகளுக்கு போகும். குறிப்பா அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் கணிசமான இடங்களை வெற்றி பெறுவார்கள் என்று சொன்ன போதும் கூட திமுக தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 இடங்களை கொத்தாக அவர்கள் எடுத்தார். இந்த நிலை கடந்த 2025 பிப்ரவரியில் இதே இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்புல இன்று தேர்தல் நடத்தினாலும் கூட 2025 பிப்ரவரியில் தேர்தல் நடத்தினாலும் கூட 39க்கு 39 இடங்கள் திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகத்தான் சொல்லியிருந்தார்கள். அடுத்ததாக இப்பொழுது 2025 ஆகஸ்ட், இந்த ஆகஸ்டிலே என்ன கருத்து கணிப்பு வந்திருக்கிறது? 39
36ஆக குறைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக பிரிந்திருந்த அதிமுக, பாஜக இந்த 2 கட்சிகள் ஒருவேளை சேரும் பட்சத்தில், இப்பொழுது சேர்ந்திருக்காங்க இல்லையா, இப்படி சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் 3 இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஓட்டர் கருத்து கணிப்பிலே சொல்லிடுறேன். சரி, மாற்று சக்தி, முதன்மை சக்தி அப்படின்னு பல சக்தியான அடுக்குகளை வைத்து வந்தாரு விஜய். அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டா, மக்களவை தேர்தல் நடத்தினால் நிச்சயமாக துளி கூட வாய்ப்பில்லை என்று கணிசமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா கணிசமான வாக்குகளை பிரித்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஓட்டர் கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து நம்ம ஓரலா பார்க்கும்பொழுது மக்களவை தேர்தலுடைய எண்ணிக்கையானது ஒருவேளை குறைந்தால் அது சட்டசபை தேர்தலிலே பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மக்களவை தேர்தலில் வெறும் 3 சீட்டுகள் மட்டுமே குறைகிறது என்றால் 3 6 18, அப்போ 18 இடங்கள் மட்டுமே குறைகிறது. அப்பொழுதும் கூட அது திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலே 2026 2வது முறை அமர்த்துவதற்கான அனைத்து வழிவகையும் அதிமுகவை எதிர்க்காமலே தாவேக தலைவர் விஜய் அவர்கள் செய்து வருகிறார் என்பதை தான் நம்மால கண்கூடா பார்க்க முடியுது. ஓட்டர் கருத்து கணிப்பு ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த எழுச்சி பயணம், இதை பாஜகவினர் எந்த அளவுக்கு இணக்கமாக செல்கிறார்கள் என்று பார்த்தால், கூட்டணி என்ற மனப்பான்மையோடு இணக்கமா இருக்காங்க. ஆனாலும் இன்று வரை கூட அண்ணாமலை என்ற ஒரு பெரிய ஒரு சக்தி பாஜகவில் இருந்துட்டு தான் இருக்கு. அண்ணாமலை வெளியே வந்த பிறகும் கூட அண்ணாமலையின் அந்த வெளியேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி அண்ணாமலை வாங்கிய 11% அந்த ஒட்டுமொத்த வாக்கும் வருகிற 2026 தேர்தலில் மொத்தமா வருமா என்று கேட்டால் அது சாத்தியமில்லை என்றுதான் பொருள்படுகிறது. அதெல்லாம் ஒரு புறம் திமுகவின் பேச்சையே அப்படியே பேசுகிற தாவேகாவிற்கு போகலாம், அல்லது மாற்று சக்தியாக இருக்கின்ற தொடர்ந்து களத்தில் இருக்கின்ற நாம் தமிழருக்கும் கூட போகலாம். ஆனால் அதிமுகவின் வாக்குகளானது கணிசமாக அதிமுக தொண்டர்கள் போடக்கூடிய வாக்குகளாது அதிமுகவிடம் மட்டுமே இருக்கும். ஆனால் பாஜகவின் வாக்குகள் என்னாக போகிறது, இதுதான் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லையா. இதை அதிமுக பாஜக இந்த கூட்டணி இணக்கமானது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டிலும் தான் அந்த கூட்டணியை சேர்த்து வருகின்ற கணிசமான ஓட்டுகள் பேசும். ஆனால் இந்த கூட்டணி இணைந்ததால் இருக்கின்ற ஓட்டுகள் கூட பிரிந்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளர் 37% வாக்கு சதவீதத்தை வைத்திருந்தார் என்றால் அது ஓபிஎஸ் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களே இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளிவந்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்ஸின் வலிமை மிக பெரிய அளவுல இருந்திருக்கு. அதை பாஜகவானது இயந்திருக்குது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். அதற்கு பிறகாக இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில தேமுதிக வலிமையாக இடம்பெற்றிருந்தது அப்படின்னு நாம கண்கூடா பார்த்திருந்தோம். ஆனால் அவர்களுமே அண்மை காலங்களாக திமுகவோடு இணக்கம் காட்டி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜனவரியில் தான் எங்களுடைய கூட்டணி என்று அவர்கள் சொன்னாலுமே கூட திமுகவோடு தான் தேமுதிக பயணிக்க போகிறது என்றெல்லாம் கணிசமான பேச்சுகள் வந்தபடியே தான் இருக்கிறது. 2026 தேர்தலுக்கு முன்பாகவே விஜய் அவர்களும் கூட விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இணக்கமான பேச்சு, விஜயகாந்த் அவர்களை 2வது மாநில மாநாடுகளை குறிப்பிட்டு பேசுவதாக இருக்கட்டும், இதையெல்லாம் வைத்து தேமுதிகவாது தாவேகாவோடு இது இணையுமா என்று பார்த்தால் தேமுதிக தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவரின் தம்பி மட்டும்தான், அண்ணனை பற்றி பேசியதற்காக தான் நாங்க கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 2026 தேர்தல் தாவேகாவின் வளர்ச்சியாக இருக்கும், அது திமுகவின் மிக பெரும் வளர்ச்சியாக இருக்கும், அதிமுகவின் வளர்ச்சியை வீழ்த்தக்கூடிய வளர்ச்சியாக தாவேகா இருக்கும் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவா இருக்க போகிறது என்று. நன்றி.